லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். இன்றைக்கு மிக முக்கியமாக அப்பனே முருகா உன்னை வச்சு பண்ற அரசியலை எப்போதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி நிறுத்த போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருக்கும். முருகன் குடி கொண்டு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையை வைத்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக ஒரு அரசியலை பண்ணி கொண்டு இருக்கிறத கடந்த ஒரு மாதமாக ஒட்டுமொத்த தமிழகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அரசியலை ஒரு முருகன்கிற ஒரு மாபெரும் கடவுளை வைத்து பண்ண வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமான இந்தியாவிலையும் வட மாநிலங்கள்ல அவர்களால் ஒட்டுமொத்த தேசத்தையும் ஏமாத்தி ஒரு ஒரு குவியலை வாக்கு குவியலை உண்டு பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவர்களால் ஜாதியை வைத்து மதத்தை வைத்து ஒரு விதமான கலவரத்தை தூண்டி அந்த இடத்திலேயே அவர்கள் ஜாதி வாரியாக உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், மத ரீதியாக உயர்ந்தவர் யாரு தாழ்ந்தவர் யாருங்கிற ஒரு போர்வையில மட்டும் அந்த இடத்த ஒட்டுமொத்தமாக கொதிநிலையிலே வச்சு அந்த டென்ஷன்லயே ஓட்டை வாங்குறதுங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது புதுசு கிடையாது. அதே மாதிரி இது ஒட்டுமொத்தமாக வட மாநிலங்கள்ல அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலம் விட்டு மாநிலம் வெற்றி பெறுறதுக்குரிய மிக முக்கியமான காரணி. அதை ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதா கட்சியும் தெள்ள தெளிவாக தமிழ்நாட்டில் முனைப்புடன் ஒவ்வொரு இடத்துலையும் எங்க சாவுகளும் எந்த இடத்துல நம்ம வச்சு அரசியல் பண்ணலாங்கிறத தொடர்ச்சியாக மைக்கேல் பெட்டியில நடந்த இது, கள்ளக்குறிச்சியில நடந்த சாராய சாவுகள் அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு உண்மையான நேர்மையான அரசியலை முன்னெடுப்பீர்களானால் அதை கண்டிப்பா நம்ம வரவேற்கலாம். ஆனால் இதை வைத்து ஒரு பிளவுவாத அரசியலையும் ஒரு கொதிநிலையையும் மக்களுக்கு மத்தியில ஒரு துவேஷமான ஒரு விடயங்களையும் வைத்து ஒட்டுமொத்தமாக இந்த மதங்களை வைத்து பிரித்து இனங்களை வைத்து பிரித்து ஒரு மக்களை ஒன்னோடு ஒன்னா இருக்கிறான். இன்னைக்கு மதுரையில கல்லழகிற ஆத்துல இறங்கும் போது அத்தனை பேரும் எல்லா மதம் இனம் ஜாதி கடந்து அத்தனை பேரும் ஒன்னா அந்த பண்டிகையை கொண்டாடும் போது தமிழகத்துல இவர்களுக்கு எப்பவுமே ஒரு ஜீரோ நோ என்ட்ரிங்கிற ஒரு போர்டு இருக்கிறத தெள்ள தெளிவாக உணர்ந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி எப்படியாச்சும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மத துவேஷத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்று நேற்று அல்ல தொடர்ந்த பல வருடங்களாக அதற்குரிய பரிணாம வளர்ச்சிகளை பெற்றதனுடைய நோக்கம்தான் இன்றைக்கு அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையில நின்றுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றுற ஒரு வழக்கமான ஒரு இடத்துல இன்றைக்கு அறநிலையத்துறை இந்துவனுடைய ஏற்றி இருக்கிற அதே தூணுக்கு பதிலாக ஒரு மசூதிக்கு பக்கத்துல ஒரு மாற்று இடத்தை தேர்வு செய்து அதை வைத்து ஒரு பிரச்சனையை கிளப்பணும்னு பார்த்தாங்க. ஓகே, அது இப்போதைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற அந்த போர்வையில அதையும் தாண்டி இன்றைக்கு பூரணச்சந்திரன் என்பவர் திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏத்தாததை வைத்து உயிரிழந்திருக்கிறார். உள்ளபடியே உயிரிழந்தவர்களுடைய ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுல எல்லா தமிழர்களுக்கும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் அதற்குரிய பரிபூர்ணமான அவர்களுக்கான வேண்டுதல்களை நம்ம செஞ்சுக்கிடுவோம். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும், இதை வைத்து ஒரு மலிவான ஒரு அரசியலை செய்து ஒட்டுமொத்தமாக திருப்பியும் அந்த மதுரை மண்ணையும் சரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய ஒரு கொதிநிலையில வைக்கணும் நினைக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளை வன்மையாக கண்டிக்கணும் அப்படிங்கிறது நம்மளை போன்றவர்களோட பார்வை. அது பாரதிய ஜனதா கட்சி பண்ணாலும் தவறுதான், வேற எந்த மாநில கட்சிகளோ தேசிய கட்சிகள் பண்ணாலும் அது தவறுதான். ஏன்னால் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பன்முகத்தன்மைங்கிறது மட்டும்தான் இந்த சோஷியல் ஃபேப்ரிக் ஆஃப் திஸ் கிரேட் நேஷன். அது இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக பூர்வமாக இந்தியாங்கிற ஒரு நாடை உலக நாடுகளில் கொண்டாடி தீர்க்கிறதுக்கு மிக முக்கியமாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய 1000 விதமான மொழிகளும் பல ஆயிரம் இனக்குழுக்களும் பல ஆயிரக்கணக்கான மத குவியல்களும் இருக்கிற ஒரு தேசம் இது. அப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் உள்ள ஒவ்வொரு தனித்துவமான மரியாதைகளை ஒவ்வொரு இடத்துலையும் யாரும் அதை மலினப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறது இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆண்ட உரிமை. இந்த உரிமையை ஒவ்வொரு வாட்டியும் பாரதிய ஜனதா கட்சி தாண்டும் போது எல்லாத்துலேயுமே வட மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு அசௌகரியமான அசம்பாவிதமான பல நிகழ்வுகள் நடந்திருக்குது. அதை வைத்து அவர்கள் அரசியலாக்கி அதை வைத்து ஒரு கொதிநிலையை வைத்து மெஜாரிட்டியா இருக்கக்கூடியவர்களை குவியல் படுத்தி ஒரு வாக்கு வங்கிகளை உருவாக்குறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கிறோம். அதனுடைய நீட்சியாக தமிழ்நாடு மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தா கூட தமிழ்நாடு என்றைக்குமே மாறாது அப்படிங்கிறத மதுரையினுடைய திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அந்த பிளவுவாத அரசியலை பண்ண வந்த மக்களை நோக்கி கரவொலி எழுப்பி அவர்களை வெளியில அனுப்பும் போதே தெரிஞ்சது. ஸோ எந்த விதமான முடிவுகளையும் இந்த ரிலீஜியஸ் வைஸாக அது எந்த மதம் சார்ந்த
ஒரு சிந்தனைகளாக இருக்கட்டும், எந்த இனம் சார்ந்த சிந்தனைகளாக இருக்கட்டும், உச்சபட்சமாக நம்ம உயிரை தாண்டி ஒரு மதத்தை ஒரு ஆராதிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்துவமாக இருக்கட்டும், இல்லை இந்துவாக இருக்கட்டும், எந்த மதத்தையும் நம்ம உயிரை காட்டிலும் மேலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஸோ இழந்தவரனுடைய ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரியே ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி பிளவுவாத அரசியலை உள்ளபடியே அனைத்து கட்சிகளும் விடணும். அது யாராக பண்ணாலும் தவறுதான். அதை தெள்ள தெளிவாக தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், இல்லை முன்னாடியோட தலைவர் திரு அண்ணாமலையாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பண்ணுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்மளை போன்றவர்களுடைய பார்வையா இருக்குது. ஏன்னா அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 1 கோடி ரூபாய் நிதி உதவியையும் அரசு வேலையையும் அவரதுடைய மனைவிக்கு கேட்டிருக்கிறார். ஆனா இறந்தவருக்கு உள்நோக்கம் கற்பித்து பல விடயங்களை அங்க இருக்கக்கூடிய அவர் வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய மக்களே அவர் தொடர்ச்சியாக குடிப்பவர், இறந்தவரை நம்ம மலினப்படுத்தவோ களங்கப்படுத்தவோ இங்க நம்ம யாரும் இல்லை. ஆனால் ஒரு ப்ராப்பரான விசாரணை வளையத்துக்குள் அவருடைய இறப்பு கொண்டு வரப்பட்டு உண்மையாகவே நேர்மையாகவே அந்த இடத்தில் அவருடைய இறப்பிற்கான மரியாதையை செலுத்த வேண்டியது எல்லாருடைய கடமை. ஆனா நம்ம உயிரை காட்டிலும் எதுவும் பெரியது இல்லை அப்படிங்கிறதையும் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிரை காட்டிலும் அல்லாஹ் பெரியவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னோட உயிர் முக்கியம் அப்படின்னு நம்புவோம். அப்போ ஒவ்வொரு உயிரையும் படைத்தவன் அப்படின்னு விருப்பப்படுற நம்ம படைத்தவன் அப்படிங்கிற வழிபடுற தெய்வமே யாரையும் உயிரை விடுங்கன்னு எந்த வேத புத்தகத்திலையும், எந்த குரான்லையும், எந்த பைபிள்லையும் சொல்லலை. அப்போ இத மாதிரி ஒரு விடயங்களை இனிமேலும் தமிழ்நாட்டிலோ இல்லை பிற மாநிலங்கள்லையோ எங்கேயும் நடைபெறக்கூடாதுங்கிறது நம்மளை போன்றவர்களுடைய எண்ணம். ஸோ விசாரணை வளையத்திற்குள் கொண்டு போற வேண்டும். திருப்பரங்குன்றத்தினுடைய மலையினுடைய விவகாரம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நீதிபதிகளின் முன்னால் இருக்கிறது. நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கையுள்ள நாட்டமுள்ள மக்கள் அத்தனை பேரும் அதனுடைய தீர்ப்புக்காக வெயிட் செய்து அதற்கான ஒரு தீர்வினைகளை கிடைக்கணும். உள்ளபடியே வரலாறு பூர்வமாக இயற்கையாக அதற்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நேர்மையான தீர்ப்பு வரும் வரை காத்திருந்து உங்களுக்கான வழிபாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட கோரிக்கையோடு அடுத்த காணொளியில உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.